சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு புரிந்திருக்கும். கடந்த மாதம் வந்து ரயில்வேயில் இருக்கின்ற டிரைவர்களுக்கு வந்து கேஐஎம்ஏன்னு சொல்லுவாங்க, கிலோமீட்டர் அலவன்ஸ் 30% சம்பளத்தோடு வரணும். அதை வந்து ரயில்வே போர்டு மத்திய அரசு நிறுத்தியிருந்தது. உடனடியாக நான் வந்து ஆல் இந்தியா ரயில்வே ஃபெடரேஷன் தலைவரின் அடிப்படையில் சேர்மன் ரயில்வே போர்டுடன் பேசி நாளையிலிருந்து வண்டிகள் ஓடாது என்று சொன்ன உடனே அதை அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை இந்தியன் ரயில்வேயில் எல்லாருக்கும் கொடுத்தார்கள், பொதுமேலாளருக்கு. ரெண்டாவது வந்து இரவில் வேலை செய்யும் அந்த நைட் டியூட்டி அலவன்ஸ் இப்போது மறுக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரெயினில் வேலை செய்ய 8 கிலோமீட்டருக்கு மேலே போனால் அவங்களுக்கு வந்து டிராவலிங் அலவன்ஸ் தரணும், அது மறுக்கப்பட்டுள்ளது. பல அலவன்ஸுகளை இப்போ மறுக்கப்பட்டிருக்க காரணம் இந்த மத்திய அரசு இந்த பட்ஜெட்டை குறிப்பாக சதன் ரயில்வேக்கு வந்து மிக குறைவாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த நிதியாண்டில் வந்து 16,000 கோடி கொடுக்க வேண்டிய நிலையில் வந்து 13,600 கோடி மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. உடனடியாக 2-3 நாட்களில் வந்து அதுவும் குறைக்கப்பட்டு 13,600 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகாவில் இருக்கின்ற எல்லோரும் அது பாதிக்கப்படுகின்றார்கள். இது ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் 8வது சம்பள கமிஷன் கொண்டு வருகின்றது. அதில் வந்து முக்கியமானது என்னென்னா, இப்போ வந்து எப்படி அக்னிவீர் என்று சொல்லி அந்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் அந்த 3 வருடத்துக்கு மட்டும் கொடுத்தாங்களோ, அதே போல் வந்து மத்திய அரசில் இருக்க எல்லா இடத்திலும் வந்து ஏன் இது மாதிரி வந்து ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டாடக்கூடாது என்ற அந்த ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் என்ற பழைய ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமையும் அதையும் நிறுத்த வேண்டும், ஏன் நிறுத்தக்கூடாது என்று அதை போல் 5-6 கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். இதை பற்றி நான் விளக்கமாக பிறகு சொல்லுகின்றேன். அதை விட முக்கியம் என்னன்னா மக்கள் பிரச்சனை. அதே மாதிரி ரயில்வேயில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் மற்ற எல்லோரும் செங்கல்பட்டிலிருந்து எக்மோர் வரை செல்பவர்களுக்கு மிக பெரிய பாதிப்பில் கடந்த 10 நாட்களாக அவர்கள் பாதிப்பில் இருக்கின்றார்கள். இது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரயில்வே போர்டில் வந்து ஜேஎஸ்எம் கூட்டம் ஒரு பெரிய அமைப்பு, அதில் வந்து ஜேஎஸ்எம்முடைய ஜாயின்ட் செக்ரட்டரி அடிப்படையிலும் ஏறக்கூடிய தலைவர் அடிப்படையிலும் சேர்மன் ரயில்வே போர்டு மற்ற அதிகாரிகளிடம் வந்து அழுத்தத்தை கொடுத்த காரணத்தினால் அது வந்து இங்கே சதன் ரயிலில் இருக்கின்ற பொதுமேலாளரிடம் அவர்கள் சொன்னதின் காரணமாக சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அவர்கள் என்னிடம் பேசினார்கள், நானும் அவர்களை பேசினேன். அதனால் வந்து இப்போ வந்து நாளையிலிருந்து மெயின் லைன் என்று சொல்வார்கள், அதாவது எக்ஸ்பிரஸ் அண்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் மெயில் வந்து அந்த மெயிலில் வந்து 12 கோச்சுகளுக்கு பதிலாக 15 கோச்சுகளை இணைத்து இஎம்ஐ ட்ரெயின்களை அவர்கள் இப்போது நாளிலிருந்தே வந்து ஓட்டப் போகின்றார்கள். அது ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து அந்த புழுதிப்பாக்கம் மற்றும் ஆதம்பாக்கம் வழியாக வந்து வேளச்சேரிக்கு 5ஆம் தேதி வந்து இன்ஸ்பெக்ஷன், 6ஆம் தேதி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, 7ஆம் தேதியிலேருந்து அந்த சைடு வந்து வண்டிகள் போகும். காரணம் என்னென்றால் அந்த பகுதியில் அப்படி சென்றால் அதனால் பல நம்முடைய மக்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஐடி எல்லாம் இங்கே இருக்கிறதால அந்த சைடு போக முடியும். அது மாதிரி வந்து பீச் வழியாகவும் அது வரும். அது ஒரு பக்கம் இல்லாமல் முக்கியமாக என்னென்னா, இன்றைய தினம் நான் பொதுமேலாளரிடம் பேசினேன். பொதுமேலாளர் அவர்களும் அவர் ஒப்புக்கொண்டார்கள். இன்னும் 20 நாட்களுக்குள் எக்மோரில் வந்து 11வது பிளாட்ஃபார்ம் ஒன்றை ரெடி செய்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். அது 20 என்பது இந்த மாதம் கூட ஆகலாம். அது சரி செய்து விட்டால் இப்போது அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு ஒரு வருகின்ற ட்ரெயின் நிச்சயமாக 15 நிமிடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிலைமை சரியாகும் என்பதில் எந்தவித மாற்றமும் எங்களுக்கு ரயில்வேக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த பிரச்சனை வந்தவுடனேயே 20 பஸ்ஸுகள் காலையிலும் மாலையிலும் பீக் டைமில் வந்து யாரெல்லாம் சீசன் டிக்கெட் இருக்கின்றதோ அவங்களை வந்து இலவசமாக செல்லக்கூடிய வேண்டும் என்று பொதுமேலாளர் அவர்கள் நம்முடைய சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டதின் தமிழ்நாடு அரசும் கனிவாக இதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அதற்கு உத்தரவை கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் மக்களுக்கு ஓரளவுக்கு இப்போது இந்த சமயத்தில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைத்திருந்தாலும் இது முழுதாக கிடைக்கவில்லை. வருகின்ற 7ஆம் தேதி நிச்சயமாக கிடைக்கும். வருகின்ற 22க்குள்ளே வந்து 22க்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிலைமையில் அவர்கள் ஏற்படும். நாளிலிருந்து ஒரு 50-60% பயணிகளுக்கு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இந்த வண்டிகள் ஓடும் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.